தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. விசிகாவில் வன்னியர்ஸ் அவங்க சொல்லியிருந்த விஷயம் தான் கொஞ்சம் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது. அவங்க 25 சீட்டு கேட்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதற்கு திரும்ப அவர்கள் மறுதளித்து ஒரு பதிலையும் சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இது ஆதவ அர்ஜுன் அந்த இதுலேருந்தே கொஞ்சம் இல்லை எங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூ போய் அவர் அதை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி அவர் இப்போ கட்சியை விட்டே போயிட்டாலுமே திருப்பி அவர்கள் வன்னிய அரசும் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கனால மறுபடியும் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் மறுபடியும் மோதலா அப்படின்னு சொல்லி சில செய்திகள் எல்லாருமே வந்துட்டு இருக்கு. குறிப்பிட்ட பிரபலமான அந்த பத்திரிகைகளும் அதை வச்சு எழுதிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த இஷ்யூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமா அவர்கள் பேசியதற்கு பிறகு வன்னியரசு பேசலை. தோழர் வன்னியரசு பேசியதற்கு பிறகு அந்த கேள்வி திருமா அவர்களிடம் முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் பதில் சொன்னார். அதே போல் வன்னியரசு அவர்கள் பேசியதும் திருமாவளவன் அவர்கள் பேசியதும் ரெண்டு கான்ஃப்ளிக்டாக இருக்கா அப்படின்னா, வன்னியரசு அவர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் கலைஞருடைய ஆட்சியிலே 10 இடங்களில் போட்டிகிட்டு இருக்கிறோம், 12 கேட்டோம், கடைசியில் 10 ஆச்சு, இப்போது 25 கூட நாங்கள் போட்டிடலாம், அந்தளவுக்கு வலிமையாக வளர்ந்துருக்கிறோம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் குறிப்பிடுகிறார். பொதுவாக விசிகாவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் கருத்து சொல்வதை தலைவர் அவர்கள் தடுக்கிறது இல்லை. அவர்களுடைய கருத்து சுதந்திரம் அனுமதிக்கப்படும். ஆனால் தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்களா? ஆதவ அர்ஜுனா போல இது நகருகிறதா அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா பேசிய லைனே டோட்டலா வேற. அவர் ஆளுகின்ற திமுக அரசை முழுவதுமாக நிராகரிக்கின்ற வகையில தான் அவர் பேசினார். திடீரென்று ஒருத்தரை துணை முதல்வர் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பொசிஷன் திருமாவளவன் அவர்கள் இருந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில பேசினார். வன்னியரசு அவர்கள் பேசியது 25 சீட்டு கொடுக்கல அப்படின்னா நாங்கள் கூட்டணி விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. 25 சீட்டு கொடுக்குறவங்க கூட தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அல்லது 25 சீட்டு கொடுக்கல அப்படின்னா நாங்கள் தனியாக நிற்க போகிறோம்னு சொன்னாங்களா? இல்லை. ஆனால் ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார்? நம்முடைய வலிமை அதிகரித்திருக்கிறது, நம்ம எல்லா ஆப்ஷன்ஸையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். கடைசி அவர் தந்தியிலையோ ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஒரு பெரிய பவுண்டட் ஸ்கிரிப்டை வச்சு அவர் ஒவ்வொரு சேனலாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது அதில் அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, விசிகாவுக்கு 10% இருக்குது, விசிகாவுடைய ப்ரூவ் ஒன் பேக்கு 2%. அவர் ஒரு தனிப்பட்ட அனாலிசிஸ் ஒன்று பண்ணுறதாக சொல்லி அதில் 10% இருப்பதாக அவராக ஒரு நம்பர் சொல்கிறார். விசிகா வாங்கிய வாக்குகள் 2-2.5%, 3% கூட வைத்து கொண்டாலும் அது 10 கன்வெர்ட் பண்ணுறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அந்த நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வாங்கிய 8%. இப்போ 3 10 ஆகும்போது அப்போ 8 16 ஆகணும். அது எனக்கு புரியல. அந்த 8 8ஆவே கணக்கு பண்ணிக்கிறாங்க. அதிமுக கடந்த முறை வாங்கிய 20, இதை 3 கணக்கு பண்ணால் 38% வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கணக்கை போடுறாரு. அந்த கணக்கு தான் கட்சிக்குள்ளே அவர் மீது சந்தேக பார்வையை திருப்பியது. ஆனால் வன்னியரசு அவர்களுக்கோ விசிகாவில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கோ அப்படியான கணக்குகள் கிடையாது. கூட்டணி முடிவை தலைவர் தான் எடுப்பார். அதில் எங்களுக்கு 25 சீட்டு கிடைச்சாதான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றது அது அவருடைய கருத்து. அந்த கருத்தை சொல்கிறதுல எந்த தடையும் இல்லை. அந்த கருத்து எப்போ பிரச்சனைக்குரியதாக மாறும் அப்படின்னா, அவர் கூட்டணி குறித்த முடிவை அறிவிக்கும் பொழுது தான் அது பிரச்சனையாக மாறும். வன்னியரசு அவர்கள் கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்கலை. அவர் தன்னுடைய பதவியாகிய துணை பொதுச் செயலாளர் என்ற இடத்திலிருந்து கூட அவர் அதை சொல்லலை. ஒரு விசிகாவினுடைய கேடர்னுடைய மனநிலையை பிரதிபலித்தார், அவ்வளவுதான். ஆதவ அர்ஜுனா பேசியதும் இதுவும் எந்த விதத்திலையும் ஒன்று கிடையாது. ரெண்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதே போல் அதே கருத்தை தான் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் நான் இத்தனை சீட்டு வேணும் அப்படின்ற நிபந்தனை வச்செல்லாம் கூட்டணிக்குள்ளே போகிறது கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இந்த கூட்டணி அவங்க தெளிவாக டிஃபைன் பண்ணுறாங்க. நாங்கள் கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டிருக்கிறோம், பாஜக என்ற பொது எதிரியை வீழ்த்துவதற்காக ஒன்றுபட்டிருக்கிறோம், எங்களுடைய வேலைகள் தனிப்பட்ட வகையில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு 3 விஷயங்கள் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்போது கூட்டணி என்பதில் நாங்கள் இந்த வச்சு கூட்டணி பேசுகிறோம் அப்படின்றது இல்லை. வின்னபிலிட்டி பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ 25 சீட்டு வர்றோம் அல்லது 40 சீட், ஏன் தாவேக்கால போய் கேட்டோம் அப்படின்னா 100 சீட்டு கூட தருவதற்கு தயாராக இருப்பார். இப்போ சமத்துவ மக்கள் கட்சி தனியாக வச்சுருந்தார், அவருக்கு பாவம் அள்ளி கொடுத்துட்டாங்க சீட்டை, எங்கே கொண்டு போய் சேர்க்குறதுன்னு தெரியாமல் கட்சியவே கழிச்சு கொண்டு போய் பாஜகவில் சேர்த்துட்டார். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ டிடிவி தினகரனுக்கு 234 தொகுதியிலையும் போட்டியிட முடியுமா? முடியாது. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கிறது. எல்லா கட்சிக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷனுக்கு உட்பட்டு தான் அந்த கட்சியினுடைய தலைமைகள் முடிவு எடுக்கிறார்கள். அந்த முடிவு எப்படி முடிவுகிறது, அது வின்னபிளாக இருக்கா அப்படின்றது அடுத்த கொஸ்டின். அந்த வின்னபிலிட்டி இதில் இருந்தால் இப்போ போன தடவை விசிகாவுக்கு 6 சீட்டு கொடுத்தாங்க. 4 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு உள்ளுக்குள்ள முக்கியமான பணிகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். போன முறை தோழர் வன்னியரசு அவர்களாக இருக்கட்டும், திரு கௌதம சன்னா அவர்களாக இருக்கட்டும், 2 பேராலையும் வெற்றி வாய்ப்பு பெற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் 6க்கு 4 அப்படின்றது
ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ரேட். தமிழ்நாட்டிலே வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வைத்திருக்கக்கூடிய கட்சியாக பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் 2-2 வெற்றி, சட்டமன்ற தேர்தலில் 6-4 வெற்றி. அப்போ அவங்க வந்து இந்த கூட்டணியில் பெரிய பலனை அவர்களால் பெற முடிந்திருக்கிறது அப்படின்றது யதார்த்தம். இப்போ அதிமுக வந்து 60-70 சீட்டு கூட ஆஃபர் பண்ணலாம். 60-70 சீட்டு நிற்கிறது, 60-70 சீட்டு ஜெயிக்கிறது அப்படின்றது சாத்தியமான்றது விசிகாவுக்கு தெரியும், விசிகா தொண்டர்களுக்கு தெரியும், விசிகா தலைமைக்கு தெரியும். இப்போ அதிலிருந்து தான் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அதனால இவ்வளவு சீட்டு இருந்தால் தான் நான் வந்து போட்டியிடுவேன்ற நிபந்தனையை முன்வைக்க மாட்டோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறார். வன்னியரசு அவர்களுமே அதை நிபந்தனையாக சொல்லலை. எங்களுக்கு 25 சீட்டு வந்து நாங்கள் தகுதியானவர்கள் அப்படின்னு அவர் மதிப்பீடு செய்கிறார். மதிப்பீடு செய்வது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த மதிப்பீடு வந்து அடுத்து கூட்டணி குறித்தான கருத்தாக அல்லது கூட்டணிக்கான நிபந்தனையாக மாறும் பொழுதுதான். அது கூட்டணிக்கான நிபந்தனையாக திருமாவளவன் அவர்கள் முன்வைத்தால் அது விசிகா கூட்டணியிலிருந்து மாற்று முடிவை எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கலாம். அவர் அந்த முடிவை எடுக்கலை. விசிகா தெளிவாக சொல்லுது, இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வந்து உருவாக்கியதே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான். நானே உருவாக்கின ஒரு வீட்டை நான் ஏன் காலி பண்ணிட்டு போனோம்? நாங்கள் 10 பேர் சேர்ந்து ஒரு வீடு கட்டுறோம். அந்த 10 பேர் சேர்ந்து கட்டுற வீட்டில் எனக்கும் பங்கு இருக்கு. நான் எதுக்கு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. அதே போல உள்ளிருந்து வெளியே தள்ளுறாங்களா? 10 பேர் இருக்கிற வீட்டில் 9 பேர் சேர்ந்து இவரை வெளியே தள்ளுறாங்களா அப்படின்னா அப்படி யாரும் தள்ளலை. இருக்கின்ற எல்லோரும் வந்து அவரை வந்து இன்னும் அரவணைப்பது. திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. எந்த கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்திலாவது கூட்டணி கட்சி தலைவர்களை இவ்வளவு தூரம் மேடையில் அந்த தலைவர் பேசி எங்காவது கேட்டிருப்போமா? அவர் பேசுறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு, இந்த கூட்டணியை பார்த்து பயமாக இருக்கிறது எதிர்கட்சிக்காரர்களுக்கு, இதை உடைத்து விட வேண்டும் என்ற யுக்தியோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது, வெற்றியை நோக்கி நகருகிறது அப்படின்றத அவர் அதை பதிவு பண்றாரு. அப்போ இந்த கூட்டணிக்குள்ளிருந்து யாரும் யாரையும் வெளியேற நிர்பந்திக்கவும் இல்லை. இதனால திமுகவுக்கு நெருக்கடி அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடையாது. முதலமைச்சர் பேசுறது திமுகவுக்கு என்ன நெருக்கடி? திமுக வந்து இந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை, திமுக ஒரு கட்சியாக எலெக்ஷன் ஒர்க்க இன்னைக்கு இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு 6 மாதம் முன்னாடி இருந்தே வேலையை தொடங்கிட்டாங்க. எனக்கு நினைவு சரியா இருந்தா 2023 ஆகஸ்ட் மாதத்திலேயே அவங்க வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆல்ரெடி 1 வருஷமா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இனி அடுத்து வந்து இன்னொரு 1.5 வருஷம் இருக்கு. அப்ப 2.5 வருஷம் எலெக்ஷன் ஒர்க் பண்றாங்க. அது எதுக்காக பண்றாங்க? 100 பேருக்கு ஒரு பூத் ஏஜென்ட் நியமிச்சிருக்கிறாங்க. அந்த 100 பேருக்கு ஒரு பூத் ஏஜென்ட்டை எலெக்ஷன் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக 3 முறை அவர்கள் குடும்பத்தை, அத்தனை குடும்பங்களையும் நீங்க நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்திருக்கணும் அப்படின்ற இதையும் வலியுறுத்தலையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கீழே இறங்கி ரொம்ப டீப் ரூட்டடா வீடு வீடா சென்று திமுக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வேலை வந்து அதிமுக செய்திருக்கிறதா? அதிமுக இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எல்லா தொகுதியில் இருக்கக்கூடிய பாகமோர்களுடைய எண்ணிக்கையை கூட வெளியிடுவதற்கு தயாராக இல்லை. மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் இப்போ கையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் விலகி இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் கூட அவர்களுக்கு தெரியாது. பெரும்பான்மை கட்டமைப்பு அதிமுகவிடம் இப்போது கையில் இருக்கிறது. அது கை கொடுக்கும்னு நம்புறாங்க. அதை ஆர்கனைஸ் பண்றது இப்போ இவரு கூட சொல்றாரு, ஜெயக்குமார் கூட, நாங்களும் 200 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லலாம். யாருனாலும் சொல்லலாம். தாவேக்கா கூட சொல்றது இல்லையா, நாங்க ஆட்சி அமைப்போம்னு. ஏன் கட்சியே நடத்தாத பல பேர் கூட இந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறது, அந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறது, இந்த பெரும்பான்மை பெறப்போகிறது, அந்த பெரும்பான்மை பெறப்போகிறதுன்னு சொல்றது இல்லையா? நம்பர் சொல்றது, கருத்து சொல்றது யாருனாலும் சொல்லலாம். ஆனா எது கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத தானே பார்க்கணும். அதிமுக தரப்புல கிரவுண்ட்ல போய் மக்களை சந்திக்கிற வேலையை கடைசியா எப்ப பார்த்தீங்க? ஒன்றும் இல்லை. ஊருக்குள்ள போய் அதிமுக கடைசியாக இந்த ஊருக்கு செய்த வேலை என்ன? திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது ஒன்றிணை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருந்தபோது கொரோனா நிவாரண பணிகளை செய்தது. அதற்கு அவர்கள் ஒரு எம்எல்ஏவே பலி கொடுத்தார்கள். திமுகவுடைய திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு அன்பழகன் அவர்கள் வந்து உயிரே இழந்தார் அந்த கொரோனா பாதிக்கப்பட்டு. அப்ப அந்த அளவுக்கு அவங்க வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சியா வேலையே செய்யல எடப்பாடி. வேலை செஞ்சுட்டு அவர் விசிகாவை கூப்பிடுறாரு, திமுக கூட்டில் இருக்கிற கட்சிகளை கூப்பிடுறாரு அப்படின்னா, ஒருவேளை மற்ற கட்சிகளுக்கு இப்போ வேல்முருகன் வந்து அதிருப்தியில் இருக்கிறாரு, அப்போ எங்கே போகிறதுன்னு ஒரு யோசனையில் இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த பக்கம் போயிடலாம், எடப்பாடி வேலை பார்க்குறாரு, அந்த பக்கம் போகலான்னு நம்பிக்கை வரலாம். அவர் ஒரு வேலையும் பார்க்கல. அப்போ எந்த பக்கமே ஆப்ஷன்ஸ் இல்லாத போது இந்த கூட்டணியில் என்ன பிரச்சனை வரப்போகுது? திமுகவுக்கு என்ன நெருக்கடி இருக்கிறது? அப்போ கட்சி ரீதியாகவும் கூட்டணி ரீதியாகவும் சிக்கல் இல்லாத பயணத்தில் திமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் அதிமுக பற்றி சொன்னீங்க, அவங்க ரொம்ப நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ. ஸோ இதில் தமிழகத்தை பொறுத்தவரை 2 பெரும்பான்மையான கட்சிகள் தான் சொல்லுவாங்க. ஒன்று திமுக, இங்கே அதிமுக அப்படின்னு. பாஜக பண்ணக்கூடிய இன்னைக்கு நிறைய விஷயங்களை திமுக கடுமையான கண்டனம் வச்சுட்டு வர்றாங்க. பட்
அதிமுக இந்த மாதிரியே லோவா இருக்கிறனால அந்த இடத்த வந்து பாஜக வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. எதிர்க்கட்சியா வந்து பாஜக உட்கார்ந்துரும். ஏன்னா அண்ணாமலையும் அதுக்கு சொல்றாரு, இங்க வந்து ஒரு 5 முனை போட்டியானது நிலவுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றப்போ நாங்க 2வது பிளேஸுக்கு வந்துருவோம் அப்படிங்கிறத ஒருவேளை பாஜக எடுக்கிறாங்களோ இல்ல அப்படிங்கிற அதிமுக வேலை பார்க்கலையே தவிர கட்டமைப்பு பெரும்பான்மை அவங்க கையில் இருக்கானா அந்த கட்டமைப்பு அவர்கள் இதுல தான் இருக்கு. ஓகே. இப்ப சசிகலா கூட கருத்து சொல்றாரு. சசிகலாட்ட என்ன கட்டமைப்பு இருக்கு? திவாகரன் கூட கருத்து சொல்லுவாரு, ஏன் சுதாகரன் கூட கருத்து சொல்லுவாரு. கருத்து சொல்லலாம், அவங்கள்ட்ட கட்டமைப்பு இருக்கா? பாஜகவே அதிமுகவையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதிமுகவிலையும் சரி பாஜகவிலையும் சரி மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. அதிமுகலையும் பாஜகலையும் இந்த மாவட்ட செயலாளருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்ப அதிமுகவில் ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் மாநகரம் இருக்கு, நகரம் இருக்கு, ஒன்றிய கிளை இருக்கு, பகுதி இருக்கு, அதற்கு கீழே கிளை அமைப்புகள், ஒன்றியம், பகுதி. இந்த ஒன்றிய அளவுலையும் பகுதி அளவுலையும் ஒரு மாவட்டத்துக்கு 35 அமைப்புகளுக்கு மேல அதிமுக கையில் இருக்கு. இது போக அம்மா பேரவை, எம்ஜிஆர் பேரவை, இப்படியான பேரவைகள் கையில் வைத்திருக்கிறார்கள். இந்த கட்டமைப்புக்கு உள்ளேயே அவங்க வந்து பல லட்சக்கணக்கான வாக்காளர்களை உள்ள வச்சிருக்கிறாங்க. அது அவங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த். அது அந்த 15% யாராலையும் அடிக்க முடியாது. இந்த 15% அப்படின்றது பாஜகவுக்கு இன்பில்டா இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்ப பாஜக இப்போது எதிர்க்கட்சியாக ஊடக வலிமையின் மூலமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளலாமே ஒழிய களத்தில் அவர்கள் அந்த இடத்துல இல்ல. களத்தில் இன்றைக்கும் அதிமுக விசஸ் திமுக, திமுக விசஸ் அதிமுக அப்படின்றது தான் கலை யதார்த்தம். ஏன் கடந்த சட்டப்பேரவை தேர்தலே அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி, அந்த ஆட்சியில வந்து பேர் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு எந்த திட்டத்தையும் அவர் நிறைவேற்றவில்லை. தென்மண்டலங்கள்ல மிகப்பெரிய தோல்வியை தெளிவினார்கள். பெரும்பான்மையான அவர்கள் கோட்டை என்று கருதப்பட்ட பல இடங்கள் ஓட்டை விழுந்தது. ஆனாலும் 66 சீட்டு ஜெயிச்சு வர்றாங்க அப்படின்றது வந்து சின்ன நம்பர் கிடையாது, அது ஒரு பெரிய நம்பர். அதுவும் எடப்பாடி, எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, எடப்பாடி பழனிசாமின்ற நபருக்கு 66 சீட்டு ஜெயிக்க முடியுது. இவ்வளவு 10 வருஷம் ஆட்சி, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, 13 பேர் படுகொலை, இவ்வளவையும் தாண்டி 60 சீட்டு ஜெயிக்க முடியுது அப்படின்னா இதுக்கு எது கை கொடுக்குது அப்படின்னா தனக்கு கீழே இருக்கக்கூடிய கட்டமைப்பு. 2வது அவர் கடைசியாக கையில் எடுத்த பாமக கூட்டணி வன்னியர் சமுதாய வாக்குகள் அப்படின்ற அந்த ஒரு 5% அவர் கையில் எடுத்துக்கிட்டு, இந்த 5% அதிமுகவுடைய கோர் வேட் பேங்க்கும் சேர்ந்து ஒரு முக்கியமான மாற்றத்தை மேற்கு மண்டலத்தில் நிகழ்த்துது. அதில் தான் அவங்க பெரிய வெற்றியை பெறுகிறார்கள். இப்போ அதுலேயுமே வந்து செந்தில் பாலாஜி போன்றவர்கள் இப்போ அந்த இடங்களை கார்னர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது வேற. ஆனா பாஜக இதை கவுண்டர் பண்றதுக்கு என்ன வச்சிருக்குது அப்படின்னா சின்னம். அவங்க ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொல்றபடிதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இப்போ அவங்க இதுல இரட்டை இலைங்கிறது சின்னத்துல வர்றப்போ அவங்க திடீர்னு பார்த்தா இது வரைக்கும் எடப்பாடிக்கு சாதகமா இருந்துச்சு. அவங்க கூட்டணியில இருந்தப்போ ஓபிஎஸ் வந்து வேஷ்டி கட்டக்கூடாது அப்படிலாம் சொன்ன தேர்தல் ஆணையம் இப்போ அதே இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட்டே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓபிஎஸ்டையும் நீங்க வந்து ஒரு பதில் கேள்வியை முன் வைக்கலாம், அவங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றப்போ ஒருவேளை இந்த ஈரோடு தேர்தல் வர்றப்போ அந்த சின்னமானது முடக்கிற வேலையை அதுக்கான விஷயத்தை ஒருவேளை முன்னெடுப்பாங்களோ பாஜக? பொதுவாகவே ஒரு வழக்கு விசாரணைன்னு வரும் பொழுது அந்த வழக்குல மனுதாரர், பிரதிவாதிகள் எல்லோருக்கும் நோட்டீஸ் கொடுத்து அதற்கான பதிலை கலெக்ட் பண்றது அப்படின்றது ஒரு யூசுவலான ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர்ல ஓபிஎஸ் அந்த வழக்கில் தொடர்புடையவர் அந்த வழக்கை தொடர்கிறார் அப்படிங்கிற வகையில அவரிடமும் இது குறித்து கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து வேலிடா இன்வேலிடா அப்படின்ற தீர்மானத்தை கோர்ட் முடிவு பண்ணும். அது எப்போ முடிவு பண்ணும்? ஃபைனல் ஹியரிங்ல தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த முடிவை எடுப்பார்கள். விசாரணை கட்டத்தில் எல்லோரிடமும் தான் கருத்து கேட்பார்கள். இப்போ கேசி பழனிசாமி கூட வழக்கு தொடுத்திருக்கிறார். கேசி பழனிசாமி தொடுத்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது அப்படின்னா இப்போ சின்னம் அவருக்கு போகிறதா? அப்படி இல்லை. ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க அப்படிங்கும் பொழுது அது பதிலை பெறுவதற்காக அந்த பதில் வேலிடா இருந்தா கன்சிடர் பண்ணுவாங்க. வேலிடா கொடுப்பதற்கு என்ன தேவை? கட்சியினுடைய அதிகார பலம் தேவை. ஓ பன்னீர்செல்வத்துக்கு கட்சிக்குள்ளே எந்த அதிகாரமும் கிடையாது, அதிமுகவினுடைய பைலாவை மாற்றியது சரி என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து விட்டது. தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவை தவறு என்று தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான முடிவை கோர்ட் எடுக்க முடியாது. தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அமைப்பு, அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஏன் வந்து இப்ப ஏக்நாத் ஷிண்டே வழக்குல வந்து என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா, 2 பக்கமும் கட்டமைப்பு இருந்தது. ஏக்நாத் ஷிண்டேவும் கட்சியில் பாதி வைத்திருந்தார். அவருடைய பலம் என்ன அப்படின்னா எம்எல்ஏக்கள் பலம் அவரிடம் இருந்தது. மாவட்ட நிர்வாகிகளுடைய பலம்னு பார்க்கும் பொழுது அது வந்து உத்தவ் தாக்கரேவின் பக்கம் இருந்தது. அதனாலதான் 2 பேருமே சிவசேனான்ற பேரை பயன்படுத்திக்கிட்டு அனுமதிச்சாங்க. ஆனா கட்சியினுடைய பெரும்பான்மை செயற்குழு உறுப்பினர்களும் அல்லது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏக்நாத் ஷிண்டேட்ட இருக்கிறாங்க. அதனால அங்க சின்னத்தை கொடுக்கறது தான் சரின்னு கோர்ட்டு அந்த இடத்துல முடிவெடுக்குது. ஏன்?
ரெண்டு பக்கமும் கட்டமைப்பு இருக்கின்ற பட்சத்துல இதுல யாருகிட்ட கட்டமைப்பு இருக்கு? உங்களுக்கு ஆதரவா எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க? உங்க ஆதரவா எத்தனை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? உங்களை வெளியேற்றிட்டு 2 பொதுக்குழு 2 செயற்குழு நடத்தி முடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னமும் கனவு கோட்டை கண்டு கொண்டிருக்கிறார். போன தடவை அவர் வந்து தன்னுடைய தரத்தை இழந்து தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு பெரிய தோல்வியை அவர் தழுவி இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அப்போ அவருடைய உள்ளூர்லையும் ஜெயிக்க முடியல, வெளியூருக்கு போய் அங்கேயும் ஜெயிக்க முடியல. தன்னுடைய சாதி வாக்குகளே பெரிய அளவுக்கு கை கொடுக்கும்னு நம்பி நின்னாலும் கூட சாதி வாக்குகள் மட்டுமே போதாது, பொது வாக்குகள் வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தே ஓ பன்னீர்செல்வத்திட்ட இல்லை. அவர் அரசியலில் வந்து இப்போது இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கிறார். எந்த ஆதரவும் கிடையாது. பாஜகவினுடைய பலம் மட்டும்தான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் கட்டமைப்பு இருக்கு, ஆனால் வேலை பார்க்க மாட்டாருன்றதான் பிரச்சனை. அந்த கட்டமைப்பை வந்து எப்படி இயக்குவது? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி நடத்துகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து இன்னைக்கு ஒருத்தர் வரல அப்படின்னா அந்த சூப்பர்வைசர் வந்து அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மிஷினில் வந்து சாவி இருக்கு, மிஷின் இருக்கு, சாவியை எங்கே போடுறதுன்னு தெரில, எந்த பட்டன் அமுக்குறதுன்னு தெரில அப்படின்னா மிஷின் ஓடாது. மிஷினை மட்டும் வச்சுக்கிட்டு துணி வந்துருமானா துணி வராது. மிஷின் ஓடுனாதான் துணி வரும். எடப்பாடி பழனிசாமி கையில் வச்சிருக்கிற அந்த மிஷினில் எவ்வளவோ வித்தைகளை காட்ட முடியும், ஆனால் அவர் காட்ட மாட்டேங்கிறாரு. அதில் தான் பிரச்சனை. ஏன் காட்ட மாட்டேங்கிறாரு? ஏன் இந்த இயந்திரத்தை இயக்க மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? சமீபத்தில் வந்து கள ஆய்வு கூட்டம் அப்படின்னு நடத்தினாங்க. அதனுடைய அவுட்கம் என்ன? எல்லார்ட்டையும் வெள்ளை அறிக்கை கேட்கிறாருல, தன்னுடைய தொண்டர்களுக்கு கலாய்வு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்ன அப்படின்றத அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறாரா? திமுகவினுடைய தலைவர் வந்து செயற்குழு கூட்டத்தில் இந்த தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் தேர்தல் உத்தியை வெளியே சொன்னதே கிடையாது. அவர் தேர்தல் உத்தி பூத் லெவல் வரைக்கும் சொல்லிட்டாரு. இன்னமும் எடப்பாடி பழனிசாமி அமைதியாகத்தான் இருக்கிறார் அப்படின்னா, தேர்தல் வேலையை பார்ப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னா மக்கள் வந்து பல விஷயங்களை எடைபோட்டு பார்ப்பாங்க. எலெக்ஷனின் போது கூட வேலை பார்க்க வராத ஒருத்தர் ஒன்றும் இல்லை. பாஜகவினுடைய பலமின்மை பலவீனம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பூத் லெவலில் ஆள் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க வந்து பல பூத்துகளுக்கு வந்து திமுகவினுடைய ஒரு பூத் லெவல் கமிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 பேர் ஒரு பூத் லெவல் கமிட்டியில் இருப்பாங்க. ஒரு பூத்துக்கு 10 பேர் இருப்பாங்க. அப்போ 5000 பூத்துக்கு அப்படின்னு கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 50,000 பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து அவங்க கையில் இருக்கிறாங்க. பாஜகவுக்கு அத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களா அப்படின்றது கூட தமிழ்நாட்டில் சந்தேகம்தான். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தில் இருந்துதான் எடப்பாடி பழனிசாமி தன்னை நவீனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த மிஷினை ஓட்டாமலே வச்சிருந்தாருன்னா துருப்பிடிச்சு பேர் இல்லை. அவர் வந்து அம்பேத்கர் குறித்த அந்த விவகாரம் வர்றப்ப அங்கே ஜெயக்குமார் தான் பதில் சொல்றாரு. அவர் அதுக்கான விஷயம், ஏன்னா நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அம்பேத்கர்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ வந்து ரொம்ப பயங்கரமாக பேசப்பட்டது. முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படின்னு இருக்கப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்லை அதுக்கு தான் ஜெயக்குமார் வந்து சொல்லிட்டாரே, அவங்க பேசுனது தவறு தான் அப்படின்னு சொல்லி அப்படியே அதை மென்மையாக கடந்து போகிறாரே. அந்த இடத்துல தான் நமக்கு வருது, இவர் இன்னமும் பாஜகவோருக்கு அது பயந்து தான் அவர் இருக்க வேண்டிய நிலையில இருக்காரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வேலை பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஓகே, இந்த அடிப்படை பிரச்சனை தான். டங்ஸ்டன் சுரங்கம் ஒன்றிய அரசை நோக்கி தமிழ்நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் வந்து மாநில அரசாங்கத்தை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஜிஎஸ்டி வரியை கைவிட வேண்டியது ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவெடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசை முடிவெடுக்க சொல்லி வலியுறுத்தாம மாநில அரசும் ஒன்றிய அரசும் இதை மாநில அரசு என்ன கைவிடுறது? ஜிஎஸ்டி வந்து ஒன்றிய அரசு போட்டுருச்சு அப்படின்னா மாநில அரசு என்ன வரிகூடா இயக்கம் நடத்த முடியுமா? வெள்ளக்காரங்க ஆட்சியில் நடத்துன மாதிரி வந்து ஒத்துழையாமை இயக்கம் நடத்த சொல்றீங்களா? அப்படி ஒன்று நடத்த என்னமோ சீமான் பேசுவதும் எடப்பாடி பழனிசாமி பேசுவதும் ஒரே மாதிரி இருக்கு. எனக்கு இதுதான் ரொம்ப அபத்தமான ஒரு அரசியல் இருக்கு. சீமான் என்ன சொல்ற, நீ வரியை கட்டாது. ஆமா, இங்க தமிழ்நாடு அரசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு படத்தில் காட்டுற மாதிரி ஒரு ட்ரங்கு பெட்டியை தூக்கிட்டு இங்கேருந்து சீஃப் செக்ரட்டரி போவார். சீஃப் செக்ரட்டரி போய் டெல்லியில் போய் சலான் எழுதி கொடுத்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு வருவார். வரி எப்படி வாங்குறாங்க, வரி எப்படி பகிரப்படுதுன்ற எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாமல் சீமான் பேசுகிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி ஜிஎஸ்டி முடிவை கைவிட சொல்லி மாநில அரசு வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறார். மாநில அரசு தானே முதல்ல அந்த பிரச்சனையை வந்து சுட்டி காட்டி தமிழ்நாடு முழுக்க அதற்கு பிறகு போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் இப்போது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களும் எவ்வளவு தடவை அதை சொல்றாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம்ன்றது எப்படி நடக்குது? ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எல்லா மாநில பிரதிநிதிகளும் இருக்கிறாங்க. எல்லா மாநில பிரதிநிதிகளும் இருக்கும் பொழுது நம்ம மாநிலத்தினுடைய பிரச்சனை இன்னொரு மாநிலத்தினுடைய அட்வான்டேஜா இருக்கும். அப்ப நம்ம மாநிலத்தினுடைய பிரச்சனையை பற்றி நம்ம முடிவெடுக்கும் பொழுது மற்ற மாநிலங்கள் எல்லோரும் சேர்ந்து நமக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இப்ப கைத்தறி நெசவு அந்த பொருட்கள் மீது வரியை உயர்த்துவது அப்படின்றது வந்து இங்கே ஒரு நெருக்கடி. அதற்கான ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து எல்லாத்துலேயும் வரியை ஏற்றுறாங்க அப்படின்னா
தமிழ்நாட்டுக்கு அது நெருக்கடியாக இருக்கலாம், அஸ்ஸாமுக்கு அது சாதகமாக கூட இருக்கலாம். ஆமாம், ஏன்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ் அங்கேருந்து வருது அப்படின்னா அவங்களுக்கு அது சாதகமாக இருக்கலாம். அப்போ மற்ற மாநிலங்கள் என்ன முடிவு எடுக்கும்? தமிழ்நாட்டுக்கு எதிரான முடிவு எடுக்கும். அட்லாஸ்ல என்ன ஆகும்? பெரும்பான்மை முடிவு எடுக்கப்பட்டு அந்த வரி விதிக்கப்படும் அப்படின்னு. அப்போ தமிழ்நாடு அங்கே பாதிக்கப்படுது. இப்படி தான் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்குது. நாடாளுமன்றத்தினுடைய மினியேச்சர் தான் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஆனால் அங்கே விவாதமும் கிடையாது, ஆரோக்கியமான போக்கும் கிடையாது. ஏன் இது இன்னொரு மாநிலத்துக்கு பாதகமாக இருக்கிறது நமக்கு சாதகமாக இருக்கலாமே. இப்போ ஒவ்வொரு மசோதாவையும் நம்ம அப்படி சுட்டி காட்ட முடியும். அதுதான் பிரச்சனை. இது யார் எடுக்க வேண்டிய முடிவு? ஒன்றிய அரசு. அங்கே மாநில அரசு ஏன் எடுக்கல, மாநில அரசு ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறேன்ற பேரில் எடப்பாடி பழனிசாமி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகம் ரொம்ப மோசமானதாக இருக்கிறது. ஏன் இந்த பாப்கார்னு நேற்று ரோஹிணி தேட்டர் ஓனர் அவர் அவங்களுடைய அண்ணன் தான் பாஜகவில் வினோத் பி செல்வம். உங்க தம்பியே உன்னுடைய சொந்தக்காரன் கதறான் தேட்டர்ல பாப்கார்ன் விற்க முடியலன்னு. ரோஹிணி தேட்டரா கமலாவா? ரோஹிணி. இந்த தமிழ்நாட்டிலே 2 தேட்டர்ல தான் நம்ம போனோம்னா பாப்கார்ன் வாங்கி திங்க முடியும். ஒன்னு கமலா, இன்னொன்னு ரோஹிணி. ஏன் அப்படின்னா அவன் எல்லா பேரும் ஒரு லார்ஜ் பாப்கார்ன், மினி பாப்கார்னை வாங்கினோம்னா உள்ள நடந்து போறதுக்குள்ள காலியாகும். ஒரு லார்ஜ் பாப்கார்ன் வாங்கினாதான் உட்காந்து படம் பார்த்துட்டு சாப்பிட முடியும். ஒரு லார்ஜ் பாப்கார்ன் மால்ஸ்ல இருக்கக்கூடிய மல்டிபிளெக்ஸ் தேட்டர்ஸ்ல 600 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஒரு லார்ஜ் பாப்கார்ன். ஜிஎஸ்டி இல்லாம, இது போக ஜிஎஸ்டி வேற. 600 ரூபா வரைக்கும் ஒரு லார்ஜ் பாப்கார்ன் விற்கிறாங்க. இதுவே இங்க பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபா, 150 ரூபா, மேக்சிமம் 250 ரூபாய் தாண்டி பாப்கார்ன் ரேட் இருக்காது, பப்ஸ் விலை இருக்காது. அதுல ஜிஎஸ்டி போடுறாங்க. அதை அவரு சொல்றாரு, அந்த வினோத் பி செல்வம். அவர் முகசாயிலே இருக்கிறாரு, எனக்கு பேரு கூட ஞாபகம் இல்லை அவர் பேரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படியே சுட சுட அவிச்சு கொடுத்தோம் அப்படின்னா, அதை நீங்க கையில போய் இப்படி அள்ளி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா 5% ஜிஎஸ்டி. அதை அவங்க முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, இப்போ பொதுவாக தேட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12% ஜிஎஸ்டி. இப்போ இதில் கேரமல் பாப்கார்ன் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சால்டட் பாப்கார்ன் சாப்பிடுவோம். குழந்தைங்க என்ன நினைக்கும்? இனிப்பா சாப்பிடணும், கேரமல் பாப்கார்ன் வேணும்னு குழந்தைங்க கேட்கும். ஒரு குழந்தை கேரமல் பாப்கார்ன் ஆசையாக கேட்குதுன்னு வாங்கி கொடுத்தா 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. பாப்கார்னுடைய மதிப்பு 100 ரூபாய் 200 ரூபான்றதே முதல்ல அதிகம். அதை அவங்க விற்கிறாங்க. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கணிசமான ரேட்ல விற்றா வாங்கி சாப்பிட்றோன்னு தான் வாங்கி சாப்பிட்றோம். நீ அதுலேயும் 18% ஜிஎஸ்டி போடுற அப்படின்னா, சரி இவ்வளவு ஜிஎஸ்டி போடுறியே, இந்த மக்காச்சோளம் விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு குறைந்தபட்ச விற்பனை விலையை நிர்ணயம் பண்ண, அந்த 18% ஜிஎஸ்டியை வாங்கி யார் வாயில தான் அவள் போடுறான்னு எனக்கு தெரியல. அந்த விவசாயிகளுக்கு அது போய் சேர மாட்டேங்குது. அப்போ என்ன பிரச்சனை? கவர்மெண்ட்டுடைய பாலிசியில் இருக்கிற பிரச்சனை. இந்த பாலிசி லெவலில் இருக்கக்கூடிய டெசிஷன்ஸை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. அவர் கட்சியில் இருக்கிற திராவிடம் என்னன்னு கேட்டாலே அவர் அறிஞர்கள்ட்ட கேட்க போயிடுவார். அவர் ஒரு தீவிரமான ஆய்வு செஞ்சு தான் எதுவாக இருந்தாலும். சிபிஎம் பொலிட் பியூரோ மாதிரி இப்போ பிரகாஷ் காரத்தும் யெச்சூரியும் விவாதம் நடத்துவாங்க. 2 பேரும் மாறி மாறி பேப்பர் சப்மிட் பண்ணுவாங்க, விவாதம் நடத்தி ஒரு கொள்கை முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவரு, நம்ம வேலுமணி, நம்ம செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், யாரு சசிகலாவுக்கு மொட்டை போட்டுட்டு சின்னம்மா வரணும்னு வேண்டிக்கிட்டாரு அவரு, இவங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து திராவிடம்னா என்ன, மொழியா, இனமா, கொள்கையா, சமூக நீதியா என்னன்னு ஆய்வு நடத்துறாங்க. அந்த மாதிரி ஜிஎஸ்டினா என்னன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆய்வு நடத்தி அறிஞர் பெருமக்களை கலந்து ஆலோசித்து அமைதியா இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா பேச தெரியாது.